ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, மங்களகரமான செவ்வாய்க்கிழமை இரவு வேளையில் இந்த பதிவை உன் கண்களில் காட்டுனேனா அதுக்கு நிச்சயமாக என்ன காரணன்றத நீ புரிஞ்சுக்க தான் வேணும். சரியாக நான் சொல்கிற இந்த பதிவை நீ கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத விதத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். ஆமியன் செல்வமே, எப்போ நடக்கும் நீ கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நல்ல விஷயத்தை தான் இப்போது நடக்க போகுதுன்னு நற்செய்தியாக உன் செவிகள் குளிரும்படி உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அதை நீயே எதிர்பாராத விதத்தில் இப்போது உன்னிடம் கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தையும் மாற்றத்தையும் நான் உண்டு பண்ண போகிறேன். இந்த திருச்செந்தூர் முருகன் யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அதை பொய்யாக போக விடமாட்டேனேன் செல்வமே. கணவனோ மனைவியோ உங்களுக்குள்ளே ஏதாவது சண்டையும் பிரச்சனையும் வரும்போது அதை நீங்களே பேசி தீர்த்துக்கணுமே தவிர மூன்றாவதாக ஒரு ஆளை உள்ளே விட்டீங்கன்னா இருக்கிற சின்ன பிரச்சனை கூட உங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி உங்கள் 2 பேரையும் பிரிக்கிற அளவுக்கு வந்துடும். எப்போதுமே சண்டையோ பிரச்சனையோ உங்களுக்குள்ளே வந்தால் அதை நீங்களே தீர்த்துக்கிறதுக்கு வேலை செய்யுங்க. மற்ற எல்லா விஷயங்களையும், புற பிரச்சனைகளையும், புற நிகழ்வுகளையும், உனக்கு அகத்தே இல்லாத புறமாய் நிகழக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் இந்த முருகப்பெருமான் நான் தீர்த்து வைக்கிறேன். உங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் கூட இடையில வரமாட்டேன். ஒரு சில நேரம் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் புரிஞ்சிக்காம சில மன கஷ்டங்களை கொடுத்துக்கிறீங்க. அதை சரி செய்யும் விதமாக உங்களுக்கு நல்ல மனமாற்றத்தை நான் உண்டாக்குவேன் என் செல்வமே. எப்போவுமே தனிமைங்கிறது தான் மிக கொடுமைன்னு நினச்சிக்காத. தனிமை என்பது உனக்கு வலியையும் வேதனையை கொடுக்குமேன்னு நினைக்காத. ஏன்னா அது உனக்கு நல்லவர்கள் யாரு, கெட்டவர்கள் யாரு, உனக்கு துரோகம் செய்கிறவங்க யாருன்றதையும், உன் கூடவே இருந்து உனக்கு குழி பறிக்கிறவங்க யாருன்றதையும், இப்படி எல்லாருடைய நடத்தைகளையும் நீ யோசிக்கிறதுக்கும் உனக்கு புரிய வைக்கிறதுக்கும் தனிமைதான் தேவையாக இருக்கு. தனியாக இருக்கிறவங்களுக்கு கூட்டு குடும்பத்தின் அருமை பெருமை தெரியாது. சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா கூடி மகிழ்ந்து சந்தோஷமாக எல்லாத்தையுமே கொண்டாடி மகிழ்வது தானே கூட்டு குடும்பம். ஆனால் இப்போதெல்லாம் 4 பேர் ஒரு வீட்டில் இருந்தாலே அது கூட்டு குடும்பம் போல் பெருசாக நினச்சிக்கிறீங்க. உங்களுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கே ரொம்ப திணறீங்க, போட்டி போடுறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் பிரச்சனையும் வேற வருது. இதெல்லாம் விட்டுட்டு குடும்பன்றது சந்தோஷமான விஷயம், விட்டு கொடுத்து அனுசரித்து மகிழ்வாய் வாழக்கூடிய விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனசுக்குள்ளே அமைதி வந்துடும். மன அமைதியாக இருக்கும்போது வெளியில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் காரியமும் உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட அழகாய் அற்புதமாய் முடிந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே. எத்தனை நாளைக்கு தான் இப்படி சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு திணற போகிற? முதல்ல உன் வாழ்க்கையை நீ முன்னுக்கு கொண்டு வந்தீன்னா முன்னேற்றத்திற்கான வாழ்க்கையோட நல்ல சம்பாத்தியத்தோட செல்வாக்கோட வாழ ஆரம்பிச்சினாலே மற்ற எல்லா பிரச்சனைகளும் தானாக தீர்ந்து போயிடும். ஏன்னா ஒரு சிலருக்கு மன கஷ்டம் இருக்கும், ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருக்கும். உனக்கு இது 2மே சேர்ந்து வந்திருக்கு. உன்னுடைய பண பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்தாலே மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டமும் பிரச்சனைகளும் கூட இப்போது தீர்ந்துடும் தான் எனக்கு தோணுது. உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு நல்லது இல்லை நீ நினச்சின்னா யாராவது உன்னை காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி காயப்படுத்தும் மனிதர்களையும், உன்னை கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கும் மனிதர்களையும் நீயும் காணாமலே கடந்து போய்விடு என் செல்வமே. எப்போவுமே உன்னை ஒருத்தவங்க ஏமாத்துனாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக உனக்கு ரொம்ப நெருங்கியவர்களாகவோ சொந்தக்காரங்களாவோ உடன்பிறப்புகளாக இருப்பாங்க. இல்லாட்டி உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க. ஏன்னா நம்பியவர்களால் மட்டும்தானே சுலபமாக ஏமாற்ற முடியும். யார் உன்னை என்ன சொன்னாலும் எதையும் காதில் வாங்கிக்காத. அதையும் தாண்டி நீ யார் மீதாவது முழு அன்பு வச்சு பாசம் வச்சு யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னாலும் அதற்காக வருத்தப்படாமல் இந்த முருகப்பெருமான் என்கிட்ட சொல்லு. உனக்காக, உனக்கு துணையாக, உனக்கு சாட்சியாக, உனக்கு ஆதரவாக நான் என்று உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நிச்சயமாக பெற்றுத்தருவேன் என் செல்வமே. உன்னுடைய புலம்பல்களை காது கொடுத்து கேட்டு அதற்கான ஆறுதல் சொல்லுபவர்கள் நல்லவர்களா, அல்லது உன்னை புலம்பவே விடாமல் தடுத்து நிறுத்துறவர்கள் நல்லவர்களான்னு யோசிச்சு பாரு.
நீ புலம்புறது மூலமாக உன் மனசில் உள்ள பாரத்தை நீ இறக்கி வைக்கிற. ஆனால் அது உன் மனசுக்கு பிடித்தவர்களால் மட்டும்தானே புரிந்து கொள்ள முடியும். புலம்புனா உன் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்னு நீ உன் மனசில் இருக்க வருத்தத்தை சொல்கிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நீயும் அதே போல் உன்னை சரியாக புரிந்து கொண்டவர்களிடம் போய் உன் மன ஆதங்கத்தை சொல்லு. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க உன்னுடைய புலம்பல்களுக்கு பதில் கொடுக்கலைனாலும் அவர்களிடம் நீ சொல்லும் போதே அது உனக்கு சரியாகி மன அமைதியை கொடுப்பது போல தோன்றும். அப்படி ஒரு சில நபர்கள் தானே உனக்காக இருக்காங்க. நீ ஏதாவது வருத்தத்தோடையோ கவலையோடையோ எதையாவது சொல்லும்போது அவங்க உனக்கு நேர்மறையாக நல்ல விஷயங்களை, ஆறுதலான அன்பான வார்த்தைகளை சொல்லி உன் காயத்துக்கு மருந்து போடுவாங்க. அப்படி ஒரு சிலர் மட்டுமே சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீ உன்னுடைய நட்பையும் உன்னுடைய உறவுகளையும் சரியாக வச்சுக்கிட்டீன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த அன்பான ஆறுதல் வார்த்தைகள் உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போகாதே. நிச்சயமா உன் வாழ்க்கையில் உனக்காக இன்னொரு வாய்ப்பை இந்த முருகப்பெருமான் நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீ நேசித்த எதுவுமே உனக்கு கிடைச்சது கிடையாது. நீ நம்பின எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் உன்னிடம் பொய்யா நடந்திருக்காங்க, உன்னிடம் உண்மையாக இல்லாமல் உன்னை ஏமாத்திருக்காங்க. இதிலிருந்து உனக்கு என்ன தெரியுது? நீ கற்றுக்கிற வேண்டிய சரியான பாடம் எப்போதுமே உனக்கு நீ மட்டும்தான் நிரந்தரம் என்பது. யாரையும் முழுசாக நம்புவதோ நம்பி ஏமாறுவதோ வேண்டாம் என் செல்வமே. முள்ளு குத்திடுச்சுன்னா அந்த முள்ளு என்னை குத்திடுச்சுன்னு குறை சொல்லாமல் தவறான இடத்துல நான் தான் காலை வச்சுட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடிய புத்திசாலியாக நீ இரு. எல்லாத்துக்குமே அடுத்தவங்களையே குறை சொல்லிக்கிட்டு வாழ முடியாதல்லவா? உன் வாழ்வில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு நீயும் பொறுப்பேற்று கொண்டு அதை மாற்றிக்கொள். உன்னை தனியாக விட்டுட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்கள விட ஒரு சிறந்த உறவு உன்னை நோக்கி நெருங்கி வருதுன்று தான் அர்த்தம். உன்னை பிரிஞ்சவங்கள நினச்சி நீ வருத்தப்படாத. உனக்கான உண்மையான நல்ல நட்போடு கூடிய உறவாக உன்னை நோக்கி உனக்கான நபரை நான் அனுப்பி வைக்கிறேன் என் செல்வமே. உனக்கான உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட, உனக்காக அன்பையும் ஆதரவையும் தரக்கூடிய அந்த உறவு உன்னுடைய நட்பை அதிகரித்து கொள்ளும். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குறேன். கீழே மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிற விதைக்கு கூட ஒரு எதிர்காலம் இருக்குது. மரத்தை நல்லா வெட்டுனா கூட மறுபடியும் எதையாவது பிடிச்சி துளிர் விட்டு வளர்ந்து வந்துடும். அப்படி இருக்கும்போது வெறும் தோல்விகளை கண்டு மனித பிறவியான நீ சோர்ந்து போனினா உன் வாழ்க்கை எப்படி உன்னால் வாழ முடியும்? இல்லை உனக்காக வேறு யார் வந்து வாழ்க்கையை வாழுவார்கள்? நீ தான் பிறந்திருக்க, நீ தான் உன் வாழ்க்கையை வாழணும். எப்போதும் யாருக்காகவும் பாதியிலேயே விட்டு கொடுத்துடாத. இப்போது இந்த செவ்வாய்க்கிழமை இரவு வேளையில் என்னுடைய பதிவை கேட்ட இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சு இனி நன்மைகள் நடக்கும். எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள உன்னை நீயே தயார்படுத்திக்கோ. ஏன்னா ஏனில உன்னை ஏற சொல்லிட்டு நீ ஏறிக்கிட்டே இருக்கும்போது அதை கீழே தள்ளிவிடக்கூடிய கூட்டம் உன்னை சுற்றி எந்நேரம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீயும் கொஞ்சம் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருந்து கொள் என் செல்வமே. யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடினமான தருணங்களை கடந்து போய்கிட்டே இருந்தீனா நீ விரும்பக்கூடியதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தருவேன். நீ செய்ய விரும்பக்கூடிய ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் சம்மதிப்பாங்கன்னு யோசிக்காத. யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட்டாம இதற்கும் இடையூறாக எது வந்தாலும் எல்லாத்தையும் அடித்து தள்ளிக்கிட்டு காட்டாற்று அருவி போல ஓடிக்கிட்டே இரு. உன்னை நிறுத்துறதுக்கு கூட இங்கே யாராலையும் முடியாத அளவுக்கு நீ வேக வேகமாக ஓடி போய் வெற்றியின் இலக்கை தொட்டுட்டினா அப்புறமா நீ ஆசைப்பட்ட விஷயத்துக்கு யாருமே தடையாக இருக்க மாட்டார்கள் என் செல்வமே. உன்னை நிறுத்துறதுக்கும் உன் வாழ்க்கையை தடுக்கிறதுக்கும் யாருமே இல்லைன்ற நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட உனக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பி. பிடித்ததை செய்ய பழகிய பின் உன்னுடைய சம்மதத்தை கூட உன் மனசு கேட்காது. உனக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ஒரு ஆணின் வழி நிறைந்த பயணம் எவ்வளவு வழிகள் இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாது. எல்லா ஆண்களும் இப்படி தான். ஏன்னா அவன் வெளியில் சொல்லவும் கூடாது, அழுக வந்தால் அழவும் கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஆண் என்பவன் கஷ்டம் வந்தால் அடுத்தவங்க கிட்ட போய் கூட சொல்ல மாட்டான். வீட்டில் உள்ள எல்லா நல்லது கெட்டதுகளையும்
நான் தான் சரி செய்யணுன்ற எண்ணமும் அவனுக்குள்ளே இருக்கும். இப்போது அப்படிப்பட்ட துயரத்தில் நீ மாட்டிக்கிட்டு இருக்க. மனசுக்குள்ள எவ்வளவோ வருத்தமும் வேதனையும் இருந்தாலும் எதையும் யார்கிட்டையும் வெளிக்காட்டிக்க முடியாம நீ திணறது எனக்கு புரியுது. நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே. இன்று துன்பத்தில் இருக்கக்கூடிய நீ நாளை கனவில் கூட காண முடியாத இன்பத்தை, சந்தோஷத்தை அனுபவிப்பாய்.